ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஜெயகிருஷ்ணன்ஜி இருக்கார். நீண்ட நெடிய ரொம்ப காலமாக சங்கியாக இருக்கக்கூடியவர். நான் சங்கியான கதை சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்டோரிலாம் வச்சுருந்தாரு. ஆஃப் த கேமரா நிறைய ஸ்டோரிலாம் சொன்னார். அதனால் இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினச்சோம். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் சங்கியான கதையை? சரி, இப்போ ஒன்றும் இல்லை, ஆரம்பிப்போம். ஈவேர செத்த வருஷம் என்ன? 1973 டிசம்பர் 24. டிசம்பர் 24. அது 2 மாதம் முன்னாடி நான் பிறந்தேன். சரி, ஒரு 19. ஒருவேளை நான் பிறக்கிறேன்னு தெரிஞ்சு ஈவேரா செத்து போயிட்டாரான்னு தெரியல. ஏங்க என்ன, அதுக்கான 2 மாதம் தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டார் அவர். ஒருவேளை நம்ம வேணா அவர் டஃப் தருவோம்னு நினச்சிட்டு போட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக தான் பிறந்து வளர்ந்தெல்லாம் போனது. திடீர்னு அந்த கிறிஸ்டின் மிஷனரி ஸ்கூலுக்கெல்லாம் போகணுன்னு வைங்களேன். நான் 8ஆம் வகுப்பு போய் கிறிஸ்டின் மிஷனரி தான் படித்தேன். திருநெல்வேலி சாப்டர் ஸ்கூல் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மரத்துக்கீழே வந்து இந்த டெய்லி காலை ஒரு 8 மணிக்கு வந்துட்டு பாஸ்டர்ஸ்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ நம்மளும் போயிட்டு ஆர்வமாக இயேசு இதெல்லாம் பண்ணாரா அப்படின்னு யோசிச்சு கேட்டுன்னு இருப்போம். அப்புறம் எங்கள் அப்பா தான் சொன்னார், டேய் இதெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாத விஷயம்டா, அதுக்கெல்லாம் போகாதடா, வேஸ்ட்டா அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு வாட்டி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டு 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட எப்பா யாருப்பா இவங்க அப்படின்னு கேட்டால் இவங்களாம் RSS பான்னாரு. அப்படின்னா என்னப்பா? என்னன்னா இல்லைப்பா இவங்களாம் காந்தி சுட்ட கட்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்கப்பா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்வம் பொங்கி போய் கோயம்புத்தூர் சென்னையில் வந்து சேட்பட்டு நேராக சைக்கிளில் போய் போனேன். அங்கே வாசலில் வந்து ஜெயமணிஜின்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் இருக்கார். அவர் ஜவஹர்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் காசின்னு 3 பேர் இருந்தாங்க. காசி வந்து அந்த பாம்பிளாஸில் இறந்துட்டார் அவர், அந்த காசி விஸ்வநாதன்ட்டு. ஜெயமணிஜி இன்னும் இருக்கார், அவர் பேசுவோம் அப்போது. அதே மாதிரி ஜவஹர் அவரும் வந்து பிரச்சாரக்காக இருந்தார், போயிட்டார். நானாக சைக்கிளில் போயிட்டு அங்கே நின்று சேட்பட்டில், சார் இதான் RSS ஆஃபீஸானு கேட்டேன். ஆமான்னாங்க. சார் நான் RSS சேரணும் அப்படின்னேன். என்னன்னாங்க, இல்லைங்க இது மாதிரி காவி ட்ரெஸ்லாம் போட்டு போகும்போது எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு. இல்லைப்பா அவங்க வேறு நாங்கள் வேறு போனாப்புல. சரி இருந்தாலும் வந்துட்டோமே அப்படின்னு. அப்போ வந்து கோபால் ரத்னம் ஜின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எங்கள் பகுதிக்கு பிரச்சாரக்காக இருந்தார். அவர் தான் வந்து எனக்கு ஷாக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு, இப்போது நுங்கம்பாக்கம் டென்னிஸ் கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஷாக்கா நடக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வாழ்க்கை பயணம் தொடங்கியது. 1973 நான் பிறந்தது இல்லை, பிறந்தது இல்லை, சேர்ந்தது வந்து போட்டு பார்த்து ஒரு 15 வயசில் சேர்ந்தேன் நான். 15 வயசுல நம்ம RSS தான் பணியாற்றிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பிரச்சாரக்காக இருந்திருக்கீங்களா? பிரச்சாரக்காக இருந்தது கிடையாது. நான் வந்து ஆனால் இன்னொரு விஷயம், அப்போ இந்து முன்னணியோட ஈடுபாடு இருந்துச்சு, ராமகோபால் வீரத்துறவி அவரோட ஈடுபாடு இருந்துச்சு. அப்போ தான் ஒரு வாட்டி வந்து சங்கராச்சாரியார் குடும்பாவி கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துனாங்க தீக்காக்காரங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட திடல் பெரியார் திடலில் சேஃபாக யாரும் கேட்காம வீட்டுக்குள்ளேயே வந்து நிகழ்ச்சி முடிச்சிட்டானுங்க. சரி நம்ம அப்படி பண்ணக்கூடாது, நம்ம தான் வீரம் பொங்குமா சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ராயப்பேட்டா போயிட்டு அங்கே வந்து 5 இந்த மணிக்கூண்டு இருக்கும், அங்கே போயிட்டு ஈவேராவோட குடும்பாவியை கொளுத்திட்டு திரும்பி வாக்கிங் வந்துட்டு இருந்தேன். வரும்போது நம்மளை போட்டானுங்க. அதை வெட்டிட்டாங்க. இதை அந்த மூக்கெல்லாம் வெட்டு இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வெட்டு. ஒரு ஒரு 30 நாள் ICUவில் இருந்தேன். அப்புறம் கோபால்ஜிலாம் வந்து பார்த்துட்டு, அப்புறம் ஜனா கிருஷ்ணமூர்த்திலாம் இருந்தாங்க, அவரெல்லாம் வந்து பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் பல்வேறு அமைப்புகளில் நம்ம பயணம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம இந்த ஊடகத்துறையில் நுழைஞ்சது, இன்னும் ஊடகத்துறை நுழைஞ்சது அப்படின்னா முக்தார் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார். முக்தார் சீனிவாசன், முக்தார் வேறப்பா, அவர் நம்ம நண்பர் தானே கூட. முக்தார் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார். நாயகன் படத்தில் அவர் தான் ப்ரொடியூசர், கதாநாயகன் படத்துக்கு அவர் தான் டைரக்டர். அவர் வந்து அவர் கூட நம்ம கொஞ்சம் ஸ்டோரியெலாம் எழுத ஆரம்பித்து, சரி நம்மளும் எழுத கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட எழுதிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஊடகத்தில் கொஞ்சம் ஆர்வம் வந்து விண் தொலைக்காட்சியில் போய் இணைஞ்சு, அப்புறம் கேப்டன் தொலைக்காட்சியில் வந்து சீஃப் ரிப்போர்ட்டராக இருந்து திருப்பி விண் தொலைக்காட்சி, இப்போ தினமலர் தொலைவில் பணிபுரிச்சுட்டு இருக்கோம். அப்போ பார்க்கும்போது தேசத்தின் விரோதிகள் நிறைய பேர் இருக்காங்க ஊடகத்துறையில் அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்காக வந்து இது வந்து எல்லா தொலைக்காட்சியிலும் ஊடுருவி இருக்காங்க, இல்லைன்னா அவங்க தான் இருக்காங்களா? அவங்க தான் இருக்காங்க. இப்போ என்னென்னா நம்ம நண்பர் தான் ஆசிஃப் இருக்கார், அவர் தான் இந்த மாற்றத்திற்கான ஊடக சங்கம் வச்சிருக்காரு. என்ன மாற்றம்? ஆமாம், அவர் எங்கேயும் மாற்றம் பண்ண முடியாது. இப்போ வந்து இங்கே போயிட்டு சென்னை பிரஸ் கிளப் பொதுச் செயலாளராக இருக்கார் அவர், அங்கேயும் என்ன மாற்றம் பண்ண முடியலங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரே அங்கே போய் நீங்கள் போய் அங்கே மாதத்துக்கு 2வது ஞாயிற்றுக்கிழமையில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காந்தி சிலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் கூட அவங்களது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேசத்திற்கு விரோதமான, இந்து மதத்துக்கு எதிரான சித்தாந்தங்களை மட்டுமே பரப்பிட்டு இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளம் பத்திரிகையாளர் மத்தியில் இந்த பிரச்சாரத்தை, விஷ பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இதற்கு ஒரு மாற்றம் ஒன்று கொண்டு வரணும். அவங்க தான் மாற்றத்தை கொண்டு வரல, நம்மளாவது மாற்றம் ஒன்று கொண்டு வரணும். தேசிய ஊடக அமைப்பை ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேச சிந்தனை உள்ள, தெய்வீக சிந்தனை உள்ள பத்திரிகையாளர் இணைச்சிட்டு இருக்கோம். பல்வேறு நடவடிக்கைகளும் அதில் ஈடுபட்டு இருக்கோம். நம்ம அதான் தேசிய ஊடகவியலாளர் சங்கம். எவ்வளோ வருஷமா?
நம்ம வந்து 2018 ஆரம்பித்தோம். பட் அவங்கெல்லாம் பண்ணல. நம்ம வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம். பத்திரிக்கையாளர்கள் மெடிக்கல் கேம்ப்பு, ஃப்ரீ கிளாஸஸ் தரோம், ஆப்ரேஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீ ஐ கேம்பில். சும்மா இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம இப்போது நீங்கள் அந்த ஒரு சில ஊடகங்களில் இருந்ததுனால கேட்குறேன், அந்த லாபி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய லாபி? அந்த அது வந்து நீங்கள் ஒவ்வொரு ஊடகத்தையும் அப்படியே கேப்சர் பண்ணிடுறாங்க. ஆமாம், அவர் நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து சார் ரிப்போர்ட்டராக வராரு, ஒரு சரி நம்ம வின் தொலைக்காட்சியில் வந்து பணிபுரிகிறாரு. இப்போ நீ என்னப்பா நீ படிச்சிருக்க, என்ன பண்ண? 10வது தானே அப்படின்னாப்புல. சரி என்னப்பா பண்ணுறேன்னு என்ன, நம்ம வந்து கல்லடைக்குறிச்சி பக்கத்தில் ஒரு ஊரில் நான் பரோட்டா மாஸ்டராக இருந்தாங்க. என்னடா பரோட்டா மாஸ்டர் இருந்துட்டு ஊடகத்துக்கு பரோட்டா மாஸ்டராக இருந்தார். அவர் வந்து ஒரு இஸ்லாமியர். அவர் என்ன இந்த மோடி ஆட்சியில் நம்ம காலி பண்ணோன்னே அதுக்கு தானே நான் வந்து ஊடகவளரானே அப்படின்னு. அடப்பாவி, பரோட்டா மாஸ்டர் மோடியை காலி பண்ணுறதுக்கு ஊடகவளரானியா அப்படின்னு யோசிச்சப்போ தான், இவங்க எந்த அளவுக்கு வந்து தங்களோட செயல் திட்டங்களை செயல்பாடுகளை எல்லாம் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு சேனல்லையும் கீழே கொண்டு வந்து அதற்கான வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் சொல்கிறது ஒரு உதாரணம். இது போல் பல்வேறு சேனலில் டெஸ்க்லேருந்து எல்லாம் உட்காந்துருப்பாங்க, எழுதியிருப்பான் மோடி பிரதமர் டைப் அடிச்சுனே இருப்பான், ஆனால் மனசுக்குள்ள திட்டினே இருப்பான் மோடியை. அது போன்ற சிந்தனையாளர்கள் பல பேரும் அவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க, செயலாற்றிட்டு கொண்டு தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை துறையில் அது ஒரு விஷய வதையாகவே பரவிக்கிட்டு இருக்குது. அதனால இப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோடிக்கு எதிரான சிந்தனைகள், செயல்பாடுகள், தேசத்திற்கு எதிரான செயல்பாடுகள், ஆப்ரேஷன் சிந்தூருக்கு எதிரான செயல்பாடுகள், நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள், முக்கால்வாசி பத்திரிகையாளர்கள் வந்து ஆப்ரேஷன் சிந்தூருக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. போர் வேண்டாம்னா இல்லை போர் வேண்டாம், நாம மனிதாமனம் மிக்கவர்கள், ஆனால் வந்து அவங்க வந்து செய்கிறதா சரிதான், நீங்கள் வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் வந்து இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்ட்டு அதாவது போர் வேண்டாம்னு சொல்கிற மாதிரி சொல்லி இந்தியாவை தாக்கிடாடுற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு ட்வீட் போட்டேன், சரிடா ஓகே கரெக்டு, உங்களெல்லாம் செருப்பால் அடிக்கணும்டான்னு போட்டேன் நான். இது மாதிரி பதிவு போடக்கூட செருப்பால் அடிக்கணும்ன்ட்டு அந்த தேசத்துக்கு எதிராக பதிவு போட்டான் பாருங்க ஃபேஸ்புக்கில், அவன் பதிவு இது வரைக்கும் இருக்குது. நான் செருப்பால் அடிக்கணும் போட்டதை மட்டும் நீக்கிட்டானுங்க. யார் நீங்கள் தான் ஃபேஸ்புக்கில் நீக்கிட்டான். சரி ஓகே, நீங்கள் வந்து ஸ்டார் போட்டீங்களா அப்படியே போட்டிங்களா? ஒன்றும் போடல, அப்படியே ஸ்டார் போடுறதா பிரச்சனை இல்லை. ஆமாம், போட்டால் அப்படியே தூக்கிட்டானுங்க. சரி ஓகே, அப்போ நீ ரொம்ப ஃபேஸ்புக்கே ரொம்ப நல்லா தான் செயல்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மீடியா வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நம்ம வந்து நம்ம சேனல்ஸில் சொல்கிற சேனலும் கூட அவங்க இருக்க தான் செய்கிறாங்க, அதுக்கு எதுவும் செய்ய முடியாது நம்ம. இருந்தாலும் இந்த ஊடகத்தினுடைய இந்த அறம் தர்மம்லாம் இருக்கு, பிளஸ் இந்த ஹெவிலி பயஸ்டு மீடியா எந்த அளவுக்கு இந்த மக்களை வந்து மேனிபுலேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய ஃபால்ஸ் நியூஸ், அதை தாண்டி ஒரு செய்தி நம்ம கடத்தணும்னா அது வந்து பகிரங்க பிரயத்தனம்னு, அது ரொம்ப கடினம். இவங்களை வச்சு நீங்கள் வந்து அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமான விஷயம். அவங்க அவ்வளவு தவறான செய்திகளை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மோடியை பற்றி ஒரு தவறான கருத்தை பதிவு பண்ணுறாங்க, அவங்க பதிவு பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வேலை தான் பெருசாக இருக்குது தவிர அவங்க எளிதான வேலை. ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடறாங்க, கோயில் பாஸ் மாதிரி பொய்யை சொல்லிடுறாங்க. இல்லைன்னு சொல்லுவது வந்து மிகப்பெரிய கடினமான சூழ்நிலை. அதுக்கு பக்கமாக ரிசர்ச் பண்ணி எழுதி அதை படிக்க மாட்டான். நீ இவ்வளோ ரிசர்ச் பண்ணி 20 பக்கம் இதெல்லாம் படிக்க மாட்டான். அவன் ஒரே வார்த்தையில் போய் சொல்லிட்டு போயிடும், அது மட்டும் தான் இருக்கும். பல அவங்க ஊடகங்கள்ல அதுதான் இருக்கு. இப்போ சமீபத்தில் இன்னும் அவங்க ஆட்கள் அதிகமாக்கணும்ட்டு சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஹிந்துவோட தம்பி ரவி இருக்காரு, ஹிந்துவோட ரவி, அவர் தான் வந்து அதுக்கு இன்சார்ஜாக இருக்காரு. 7.25 கோடி ஒதுக்கியிருக்காங்க அதுக்கு. 7.75 crores. அது ஒரு பில்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு அன்னைக்கு பேசும்போதே சொல்லுது, நான் திமுகவின் இளம் பேச்சாளர், நான் வந்து இதில் வந்து ஊடகத்தில் வந்து சேர்றேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்டைரக்டாகவே திமுகவினரை இதை வந்து உள்ள சேனலுக்குள்ளே சேர்த்துணுன்றதுக்கான வேலைகளை இதில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஊடகங்களை பார்க்கக்கூடிய மக்கள், அதாவது தேசியவாதத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லை, அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்கட்டும், தவறான செய்திகளை முக்கியமாக வந்து இந்த திராவிட மாடல் சேனல்கள் கொஞ்சம் தயவு செய்து ஒதுக்கிட்டு நல்ல செய்திகளை மட்டும் பாருங்கள். அதுக்கான நிறைய சேனல்ஸுக்கு பேர் சொல்ல வேண்டாம், நிறைய சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனல்ஸு தரக்கூடிய செய்திகளை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு நல்ல வலுவான செய்திகள் கிடைக்கும். தயவு செய்து அந்த சேனல்ஸ் நீங்கள் புறக்கணித்து இந்த டிஆர்பியை அதிகப்படுத்தி குறைச்சாலே வந்து மெயின் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். நன்றி. ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு
பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.